ஹாய் அட்வான்ஸ் டெக். நமக்கு ஒரு கடையிலேருந்து வந்திருக்கு, கடைக்காரங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் என்னென்னா அது கீழே வந்து டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, ப்ளஸ் வந்து பேக் கிளாஸ் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அவங்க புது டிஸ்பிளே மாற்ற ட்ரை பண்ணிவிட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபை, ப்ளூடூத் நெட்ஒர்க் இதெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம காமனாக செக் பண்ணுறது நம்ம செக் பண்ணலாம். பேஸ்மெண்ட் மாடஃபிம் இல்லை, இந்த கண்டிஷனில் ஒரு காமனாக அந்த டபுள் லேயர் கீழே உள்ள பேஸ்மெண்ட் போர்டு பால் பிரேக் ஆனால் இந்த இஷ்யூ வரும். ரிப்பேர்ட்ரஸ் இல்லை, ப்ளஸ் வந்து மோட் ஆஃப் ஃபில்மர் இல்லை. இப்போ நம்ம அதை கலட்டி ரீபால் பண்ணி பண்ணுவோம். அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% ஆகும். இப்படி ஆகணும்னா அடுத்தது என்ன பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டபிள்யூஎல்லோட HT 007 இந்த செப்பரேட் தான் யூஸ் பண்ணுறோம். இது பெஸ்ட்டாகவே இருக்குது. ஃபோல்டு பண்ணியாச்சு மதர் போர்டை வச்சு. ஐஃபோன் நம்ம 11 சீரீஸு 11 ப்ரோ சீரீஸ் வந்து 180 200 வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் ரீச் ஆன பின் 180 மேக்ஸிமம். நமக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம மைண்டில் நினைப்போம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒன் 180 ரீச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்பர் போர்டை வந்து மெதுவாக நம்ம வெளியே எடுத்துடலாம். ஏன்னா 180 ரீச் ஆனதும் எடுத்துடணும். ரொம்ப நேரம் நம்ம கண்டினியூவாக வச்சுருந்தா லோயர் போர்டு டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த ஒர்க்லாம் வந்து எல்லா பொருளுமே கையில் நம்ம பக்கத்தில் வச்சுட்டு டைமிங்கில் இந்த ஒர்க்லாம் பண்ணணும். நம்ம க்ளூ கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நைப் வச்சு எடுக்கலாம். 180ங்கிறது நம்ம காமனாக கொஞ்சம் ஒர்க் பண்ண அவங்க கை தாங்கும். அப்போ நீங்கள் கையில் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி எடுக்கிறப்போ இன்னும் சேஃப்டி. நான் தவறி கீழே விட்டிங்கன்னா ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ஏதாவது இஷ்யூ ஆகலாம். ஓகேவா? நம்ம இப்போ லோயர் போர்டை கொஞ்சம் ப்ளக்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக இருக்கிற பழைய பிபிடி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்டாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம க்ளீன் பண்ண பின்ன தான் நம்ம ரீவால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒர்க் பண்ணையில் கொஞ்சம் ப்ளக்ஸ் போட் பண்ணுங்கள். ப்ளக்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் முன்ன பின்ன பால் வந்து சின்னது பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ரெண்டு போர்டையும் ரீபால் பண்ணி செப்பரேட் பண்ணுறப்ப சில பால் உட்காராமல் போகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்பவே இந்த வேலையை நம்ம கொஞ்சம் கிளியராக பண்ணியிருக்கிற பட்சத்தில் நம்ம திருப்பி அப்பர் போர்டை வச்சு அசம்பிள் பண்ணையில் ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நம்ம வேலையும் ஒரு கம்ப்ளீட் ஆகும். இந்த ஒர்க் பண்ணையில் ஒர்க்கை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையுமே நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு இடத்துல சின்னது பெருசாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல விட சின்னது பெருசு இருக்கக்கூடாது. அந்தளவு நீட்டாக வச்சு பொறுமையாக க்ளீன் பண்ணணும். நீங்கள் க்ளீனிங் கம்ப்ளீட் பண்ண பின்ன நம்ம ப்ரெஸ் வச்சு அந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஒய்பிஐசி அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, தெர்மல் பேஸ்ட்டு, அது வந்து கொஞ்சம் கொலாப்பஸ் ஆகி ஆயிரும். அப்படி அது ஆகாமல் இருக்குன்னா நம்ம ஒயிட் கிளாத் காமனாக நம்ம கடையில் கிடைக்கும், ஹோல்சேல் கடையில். அந்த கிளாத் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டின்னரோ அல்லது வந்து நம்ம லைஃப் லிக்விடோ வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அந்த வேலை வந்து நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஆனால் ஒர்க்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால நம்ம அப்படி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப்பர் போர்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது க்ளீன் பண்ணல ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணணும். லோவர் போர்டோட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் மேலாப்பில் இருக்கும். நம்ம அப்பர் போர்டு க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும், காமனெல்லாம் பக்கத்தில் இருக்கும். விக்கு வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். டெம்பரேச்சரை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளை அறியாமலே சில காமனண்ட் இது கூட எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இதுவும் வந்து நம்ம எப்படி லோயர் போர்டை எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரி அப்பர் போர்டுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ண பின்ன நம்ம இருக்க என்ன அதுக்கு ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுமோ, எப்படி துணியை வச்சு க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி இதையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லோயர் போர்டை ரீபால் பண்ணுறது. இதுக்கு நம்ம 138 டிகிரி வந்து பிபிடி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நல்ல பிபிடி யூஸ் பண்ணணும். நம்ம பாங்காங் யூஸ் பண்ணுறோம், அது நல்லா இருக்குது. மார்க்கெட்டில் என்ன ஐஃபோனுக்குலாம் நல்லா ஸ்பெஷலாக நிறைய பிபிடி இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஐஃபோனுக்கான டூல்ஸ் என்னென்னா நல்லாயிருக்கும், என்ன பிபிடி நல்லாயிருக்கும், என்ன ப்ளக்ஸு ஃப்ரீ ஹீட்டர் எது நல்லாயிருக்கும், செப்பரேட் நம்ம டெஸ்டர் எது நல்லாயிருக்கும், சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பாக்ஸு, நேண்ட் ப்ரோக்ராம், நேண்ட் அப்கிரேட், அதுக்கெலாம் என்னென்ன பாக்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ போகிறேன். அதே மாதிரி இந்த லோவர் லேயர் வந்து நம்ம ரிவால்வ் பண்ண செஞ்சில் வந்து ரொம்ப
பத்திரமா வச்சுக்கணும். லைட்டாக பெண்ட் ஆனாலுமே ஒரு பால் சின்னது பெருசு அப்படி போயிடும். ஒர்க் முடிஞ்சோடனே நீட்டாக அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஒர்க் வந்து ஒரு அட்டம்ல ரீபால் பண்ணால் பார்க்கணும். நீங்கள் அகைன் வந்து லோயர் போர்டை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரீபால் பண்ணிங்கன்னா அந்த பிபிடி வந்து உள்ளே போய் எக்ஸ்ட்ரா ஆகி பால் சின்னது பெருசாகிடும். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக அசம்பிள் ஆகாது. இது நம்ம பிபிடி அப்ளை பண்ணதும் டைரெக்டாக நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃப்ளோயர் யூஸ் பண்ணி அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது சேஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா இது 138 டிகிரி தான். அப்போ ஒரு செப்ரேட்டில் ஒரு 140 அதிகம், ஒரு 130 வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆயிரும். நம்ம எந்த செப்பரேட்டில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோமோ 2 லேயரையும் பிரித்தோமோ அதே செப்பரேட்டில் வச்சு நம்ம இதை ரீபால் பண்ணிக்கலாம். நான் பிஃபோர் வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம எஸ்எம்டி யூஸ் பண்ணி இதை ரீபால் பண்ணலை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம என்ன செப்பரேட்டில் நம்ம 2 லேயரையும் செப்பரேட் பண்ணோமோ அதிலே தான் நான் 140 டிகிரி வந்து செட் பண்ணிவிட்டு லோயர் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். 130 நமக்கு ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீபால் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ 140 ரீச் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக ரீபால் ஆயிரும். அப்போ நம்ம எஸ்எம்டி யூஸ் பண்ணி ஃப்ளோயர் யூஸ் பண்ணி நம்ம மேலே டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால ஏதாவது ஐசி டேமேஜ் ஆகலாம். பட் அதுவும் ஓகே தான், சிலருக்கு அது பிடிச்சிருக்கும். பட் பண்ணிக்குவாங்க. பட் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறதுனால எனக்கு அது சரின்னு படுது. எனக்கு ரீபாலும் எல்லா பாலும் ஈவனாக ஆகுது. ஒரு பர்டிகுலர் டயத்தில் இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருது. அதனால் இது ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்பர் போர்டையும் லோயர் போர்டையும் செப்பரேட்டில் வச்சு செப்பரேட் பண்ணுவோம். இது செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம 138 டிகிரி தான் நம்ம பிபிடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கண்டிஷனில் வந்து ஒரு 160 போதுமானது. ஏன்னா 140 150 வந்து கீழே இருக்க பால் உருகி மேலே இருக்க அப்பர் லேயர் கூட கனெக்ஷன் ஆயிரும். அப்போ 140 150 போதும். அப்போ கரெக்டாக நடக்கணும்னா நம்ம 160 வரைக்கும் வச்சுக்கலாம். அதிகபட்சம் 160 இந்த கண்டிஷனில். ஓகே, இப்போ நம்ம இது 2 போர்டும் அசம்பிள் ஆயிடுச்சாங்கிறது ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கில் சில விஷயத்தை வச்சு நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஈஸியாக புரியும். ஓகே, இது கம்ப்ளீட் ஆன பின்ன நம்ம மதர் போர்டை அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பிசிபியை பேனலில் மாட்டி நம்ம செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் இருந்தது, கீழே வந்ததுனால ட்ராப் டவுன் ஆனதுனால அவங்க சொல்லி தான் கஸ்டமரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த கடைக்காரங்க சொல்லி தான் கொடுத்தாங்க கீழே போட்டு டிஸ்பிளே உடஞ்சி தான் வந்தது அப்படின்னு. நமக்கு இதிலே ஒரு ஹிண்ட், ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இது காமனாக ஒரு ப்ராப்ளம். நீங்கள் ஐஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். இந்த ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ஒரு பேக் கிளாஸோ டிஸ்பிளே ப்ரோக்கனோ இல்லை போர்டே சின்ன பெண்டு இதெல்லாம் வச்சு உங்களால் இது வந்து ரீபால் பண்ணால் ரெடி ஆயிரும். இல்லை இது வந்து ஐசி சில செக்கிங் மெத்தட் இருக்குது. வோல்டேஜ் ரிலேட்டாக கம்யூனிகேஷன் ரிலேட்டாக நம்ம சில செக்கிங் மெத்தட் இருக்குது. அப்போ நம்ம அதை செக் பண்ணியுமே இல்லை ஐசி கம்ப்ளைண்டாங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இது நமக்கு கீழே விழுந்து அப்படி வந்ததுனால நமக்கு தெரியும் ட்ராப் டவுன் ஆனதுனால அப்பர் போர்டுக்கும் லோயர் போர்டுக்கான பால் கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகிருக்கும். ரீபால் பண்ணால் போதும் அப்படின்னு. இல்லை கஸ்டமர் சொன்னது ஒய்ஃபை வேலை செய்யலை ப்ளஸ் நெட்ஒர்க் வரல இல்லையா. நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஒய்ஃபை அட்ரஸ் வந்து நில் இருந்தது. அதே மாதிரி மோடஃபிம்மர் இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒய்ஃபை அட்ரஸ் ஃபவுண்ட் ஆயிடுச்சா மோடஃபிம்மர் ஃபவுண்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடுவோம். இது ஃபவுண்ட் ஆகலைன்னா அடுத்து என்னங்கிறத நான் டீட்டெயிலாக கண்டிப்பாக அந்த வீடியோவில் போடுறேன். அபவுட் ஓகே, ஒய்ஃபை அட்ரஸ் நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி மோடஃபிம்மரும் நமக்கு பவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஒய்ஃபை வேலை செய்ய நம்ம செக் பண்ணிடுவோம். ஆனால் ஒய்ஃபை வேலை செய்யணும். முன்னாடிக்கு ஒய்ஃபை வந்து கிரேவுட்டில் இருந்துச்சு இல்லையா. ஓகே, இப்போ ஒய்ஃபை வந்து நமக்கு கரெக்டாக ஷோ ஆகுது. அதே மாதிரி நமக்கு வந்து பேஸ்மெண்ட் மோடஃபிம்மர் நமக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம சிம் கார்டை போட்டு கால் போகுதா நெட்ஒர்க் வந்துச்சாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, நம்மக்கிட்ட செக்கிங்கு ஜியோ சிம் இருக்குது. ஜியோ சிம் கார்டு போட்டு நமக்கு நெட்ஒர்க் பவுண்ட் ஆயிடுச்சா கால் பண்ணால் கால் போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, நமக்கு நெட்ஒர்க் பவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கால் பண்ணி செக் பண்ணிடுவோம் கால் போகுதா அப்படிங்கிறது. கால் ஃபெயில்டு வருது. சரி, ஓகே, அகைன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சம்டைம் ஐஃபோனில் அந்த மாதிரி வரலாம். நான் இப்போ தானே சிம் கார்டு போட்டிருக்கோம், மேபி அதனால். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. கால் வருது. ஓகே, இப்போ நம்ம ஒர்க் எல்லாமே கிளியராக பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.